ஹாய் ஹலோ வணக்கம். கதைப்போமா நிகழ்வு உங்களை அன்போடு வரவேற்கிறது. எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம உலகத்தில் எந்த நாட்டு கதையை பார்க்க போகிறோம்? இதோ வர இருங்க. அடடே, இந்தியான்னு வந்துருச்சே. இந்தியாவில், வட இந்தியாவில், குறிப்பாக வங்காளத்தில் சத்யஜித் ரே எழுதிய ஒரு சிறார் கதையை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். இந்த சத்யஜித் ரே ஒரு திரைப்பட இயக்குனர் மட்டுமல்ல, அற்புதமான கதாசிரியர். இவர் சின்ன வயசுலேருந்தே கதை சொல்லிக்கிட்டே வளர்ந்தவரம். இவர் எழுதியிருக்கிற அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். ஒரு ஊரில் அந்த பாங்கு பாபா என்று ஒருவர் இருந்தார். பாங்கு பாபாவின் நண்பன், அதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு. பாங்கு பாபா ஒரு வாத்தியார், அதிலும் கணக்கு வாத்தியார். இந்த கணக்கு வாத்தியார் அவர் என்ன பண்ணுவார், பயங்கர தலைவலியாக இருக்கும். ஏன்னா பசங்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்காது. அவர் வீடு அப்படின்னு ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். அவருடைய துணைவியார் இறந்து போய் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அவருக்கு பசங்களும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பாங்கு பாபு என்கின்ற அந்த கணித ஆசிரியர் அவர் வீட்டில் போய் ராத்திரி வேளையில் 1 மணிக்கு பசங்க கல்லெடுத்து அடிப்பாங்க, ஜன்னலை உடச்சிடுவானுங்க. அப்புறம் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா? ஊசி வெடி, ஓலை வெடியை அந்த வீட்டு வாசலில் கொண்டு போய் படாசா வெடிப்பானுங்க. இப்படியெல்லாம் பல அவஸ்தைகள் படுவார். அதே மாதிரி இருக்கிற ஒரு இரவில் யாரோ கதவை தட்டுவாங்க. கதவை தட்டினா முதல்ல திறக்க மாட்டார். யாரோ பையனாக தான் இருப்பான், ஏதோ விளையாட போகிறான் அப்படின்னு அந்த வாதியார் கோபமாக இருப்பார். திரும்ப திரும்ப தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் போய் கதவை திறப்பார். கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒரு உருவம் நிற்கும். அது குட்டையாக இருக்கா நெட்டையாக இருக்கா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். வெள்ளையாக இருக்கா கருப்பாக இருக்கா ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும். இப்படி அதை பற்றி ஒரு விளக்கம் தருவாங்க. அது நான் உள்ளே வரலாமா ஜி அப்படின்னு கேட்கும். உள்ளே வாங்க. இங்கே பாங்கு பாபுங்கிறது யார் அப்படிங்கும். நான் தான். நீங்கள் மேக்ஸ் டீச்சர் தானே? ஆமாம். வணக்கம் சார், நான் ஒரு அயல் கிரகத்திலேருந்து வரேன், நான் ஒரு ஏலியன், உள்ளே வரலாமா அப்படின்னு திரும்ப கேட்கும். உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூடுவார். எவனோ ஒருத்தன் ஏலியன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்துக்கிறான், யாரோ ஒரு பையன் நம்மளை ஏமாற்ற போகிறான் அப்படின்னு தான் அப்போதும் அவருக்கு தோன்றும். அப்போது அவர் என்ன பண்ணுவார், நான் ஆண்ட்ரிமோடா கேலக்சிலேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு அது சொல்லும். அப்போ அவர் நம்ப ஆரம்பிப்பார். ஏன்னா அதை பார்த்தாலே தெரியும். அது கையை நீட்டினா ஒரு விரல் மட்டும் நீளமாக இருக்கும், மற்ற விரல்லாம் குட்டையாக இருக்கும். இன்னொரு கையை நீட்டினா கட்டை விரல் மட்டும் நீளமாக இருக்கும், மற்றதெல்லாம் குட்டையாக இருக்கும். அவருடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா பறவை மாதிரி இருக்கும். ஆஹா, அயல் கிரகவாசி தான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் பதட்டத்தோடு கேட்பார். நான் ஆண்ட்ரிமோடா கேலக்சிலேருந்து இந்த வழியில் போயிட்டு இருந்தேன். நாங்கள் பறக்கும் தட்டில் தான் பயணிப்போம். இந்த பறக்கும் தட்டில் திடீர்னு நான் விளையாடுவேன், டக்குன்னு வெளியே வருவேன், ஒரு ரவுண்ட் அடிப்பேன், திரும்ப நான் உள்ளே போயிடுவேன். டக்குன்னு விளையாடுவேன், ஒரு ரவுண்ட் அடிப்பேன், திரும்ப நான் உள்ளே போயிடுவேன். இப்படி நான் செஞ்சு கொண்டே இருந்த பொழுது திடீர்னு உள்ளே போகிறதுக்கான கதவை திறப்பதற்கான அந்த மந்திரம் மறந்துடுச்சு, அந்த பாஸ்வேர்டு மறந்துடுச்சு. தயவு செஞ்சு அந்த பாஸ்வேர்டு எனக்கு சொல்ல முடியுமா? அதை கேட்க தான் வந்திருக்கிறேன். அந்த பாஸ்வேர்டு எதனால் ஆனது அப்படின்னு அவர் கேட்பார். ஒன்றும் இல்லை, அது ஒரு ஸ்கொயர் டேபிள் அப்படிங்க. ஓ, ஸ்கொயர் டேபிளா, சொல்லு சொல்லு சொல்லு, எனக்கு அந்த ஸ்கொயர் டேபிள் தான் மறந்து போச்சு. உடனே ஒரு கணக்கு வாத்தியார் ஆகிடுவார். இதெல்லாம் மறக்குமா? அது ஒரு வாய்ப்பாடு மறக்குமா? ராஸ்கல் அப்படின்னு திட்ட ஆரம்பிப்பார். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் டீல் பண்ணுற மாதிரியே டீல் பண்ண ஆரம்பிப்பார். அப்போது 1 1 2 4 3 9 நன்னாங்கு 16 5 25 6 36 கரெக்டாக தானே சொல்கிற, சொல்லு பாரு. 7 49 கரெக்டு. 8 8 அதுதான் சார் வரமாட்டேங்குது, மறந்து போச்சு சார். அது மட்டும் நான் வந்துச்சுன்னா, நான் 10 வரைக்கும் சொல்லிட்டேன்னா அது போதுங்க, நான் திரும்ப எங்கள் பறக்கும் தட்டில் ஏறி பறந்துடுவேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 8 8 64 அப்படிம்பார் இவர். ஆஹா, ரொம்ப நன்றி சார். 99 81 ஐயோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதை விட முக்கியம் 100 கட்ட 10 பைத்து 100 அப்படி சொல்லி முடிப்பார். நன்றி சொல்லிவிட்டு அந்த ஏலியன் கிளம்ப தொடங்கும். அப்படி கிளம்பும் பொழுது அந்த ஏலியன் அழகாக சொல்லும், திரும்ப நான் எப்போ வேணால் வருவேன்,
நாம் நண்பர்களாக இருப்போம், ஆசிரியரே வணக்கம் நன்றின்னு சொல்லிட்டு போவோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போவார். அதோட கதை முடியல. ஸ்கூலுக்கு போன உடனே யாருக்கெல்லாம் ஸ்கொயர் டேபிள் தெரியாது, ஏஞ்சி நில்லுங்க அப்படின்வார். அங்கே கதை முடிஞ்சிடும். இப்படி ஒரு சிறப்பான கதையை சத்யஜித் ரே குழந்தைகளுக்காக எழுதி வழங்கியிருக்கிறார். அதைத்தான் இப்போது நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் அற்புதமான தமிழ் சிறார் எழுத்தாளர் டாக்டர் பூவண்ணன். டாக்டர் பூவண்ணனின் இயற்பெயர் என்ன தெரியுமா உங்களுக்கு? அவருடைய பெயர் வே தா கோபாலகிருஷ்ணன் என்பது. அவர் ஒரு தமிழ் பேராசிரியராக இருந்தவர். அவர் 1955ஆம் ஆண்டு அழவள்ளியப்பா அவர்கள் நடத்தி கொண்டிருந்த குழந்தைகள் இலக்கிய சங்கத்தின் ஒரு போட்டியில், நாடகப் போட்டியில் ஒரு அருமையான நாடகம் ஒன்றை எழுதி உப்பில்லா பண்டம் நாடகத்தின் மூலம் சிறார் இலக்கியத்திற்கு அறிமுகமானவர் டாக்டர் பூவண்ணன். 140க்கும் மேற்பட்ட அற்புதமான சிறார் நூல்களின் படைப்பாளி டாக்டர் பூவண்ணன். டாக்டர் பூவண்ணன் அவர்கள் எழுதி திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஆலம் விழுது, காவேரியின் அன்பு, நமது குழந்தைகள் ஆகியவை தேசிய அளவிலே திரைப்பட விழாக்களிலே விருது பெற்றவை. அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த மனிதர் அதிசய பானையும் அற்புத சேவலும் என்கிற ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த தொகுப்பிலிருந்து தான் வெள்ளை முயல் வென்றது என்கிற இந்த கதையை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒரு யானை ஒரு காட்டில் சும்மா தம்மால் தம்மால்னு நடந்து போயிட்டு இருந்துச்சு. அது தன்னுடைய துதிக்கையை இப்படியும் அப்படியும் ஆட்டி நடக்கின்ற அழகு மிக அழகாக இருந்தது, நேர்த்தியாக இருந்தது. அந்த யானைக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே வேடிக்கை பார்த்தது. அது வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு குரல் வந்தது. யானையாரே நில்லும் நில்லும் என்று ஒரு குரல். யாரடா அவன், என்னை நிறுத்துபவன் என்று யானை கேட்டது. யானைக்கு எதிரில் அது போகின்ற பாதையில் ஒரு அழகான வெள்ளை முயல் படுத்திருந்தது. நான் இங்கே படுத்துட்டு இருக்கேன்ல, பார்க்குறீங்கல்ல, எஸ்கியூஸ் மீன்னு கேட்கணும் இல்லை, சார் கொஞ்சம் வழி விடுறீங்களான்னு கேட்கணும் இல்லை, உங்ககிட்ட எந்த டீசன்சியும் இல்லையே, என்ன நீ மாட்டுக்கு வர என்ன என்று கேட்டது முயல். ஏய், நீ ஒரு குட்டி முயல், நான் ஒரு பிரம்மாண்ட யானை, நான் வரும் பாதையில் நீ தான் இருக்கக்கூடாது, நான் எதற்காக உன்னிடம் வந்து கேட்க வேண்டும்? என்ன சவால் விடுகிறாயா? தூக்கி எறிந்து விடுவேன் பார்த்துக்க என்றது யானை. உடனே அந்த முயல், இந்த சவாலெல்லாம் என்னிடம் வேண்டாம், நீ பலசாலி என்றால் நான் என் அளவுக்கு தலை சிறந்த பலசாலி, அதை என்னால் நிரூபிக்க முடியும் என்றது. என்ன சவால் விடுகிறாயா? பார்த்து விடுவோம், என்ன செய்ய வேண்டும் சொல் என்றது யானை. நான் ஒன்றை செய்கிறேன், உன்னால் அதை செய்ய முடிந்தால் நான் தோல்வியுற்றதாக ஒப்புக்கொள்கிறேன். சி, போயும் போயும் குட்டி முயல், நீ செய்வதை என்னால் செய்ய முடியாமலா போகிறது? என்ன சொல். அப்படி நீ தோற்றுவிட்டால் என்னிடம் தலை குனிந்து ஐயா வழிவிடுங்கள் என்று கேட்பாயா? கண்டிப்பாக என்றது யானை. பக்கத்தில் ஒரு பானை இருந்துச்சு, மண் பானை. அந்த மண் பானை மேய்தி ஏறி முயல் நின்றது. நான் ஏறி நின்ற பிறகும் மண்பானை உடையல, ஆமாம் இதுமாரி ஏறி நில்லு பார்ப்போம், நீ நின்ன அப்புறமும் மண்பானை உடையலடா, நீ தான் தேய்ச்சிட்ட என்றது முயல். இப்போது யானைக்கு புரிந்தது, நான் போய் காலை வச்சாலே அது உடஞ்சிரும், ஆஹா இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, மன்னித்து விடுங்கள் முயலாரே, வழிவிடுகிறீர்களா அப்படின்னு முறைப்படி கேட்டு அனுமதி பெற்று கடந்து சென்றதாம் யானை. இந்த அழகான கதையை சொல்கின்ற பூவண்ணன் இதை முடிக்கும் பொழுது, அவன் பலசாலியாக இருந்தாலும் அவன் பலமற்றவனாக இருந்தாலும் மனிதன் என்பவன் மனிதநேயத்தோடும் மனிதனுக்குரிய சித்தாந்தங்களோடும் மரியாதையோடும் நடத்தப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை என்று முடிக்கிறார். அற்புதமான கதை. நன்றி. சந்திப்போமா?